சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குடும்பத்துல கொண்டு போயிருந்த நகை கவரிங்னு தெரிய வந்தது. இதுக்கப்புறமா அந்த நகை எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு ஜானகிக்கு ஒரே குழப்பம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆளுக்கு ஜானகியை திட்டுறாங்க. அண்ணன் ஒரு நாள் கூட இந்த மாதிரி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்னது கிடையாது. நம்ம குடும்பத்து பேர்லயே இவ்வளவு ஒரு களங்கத்தை சுமத்திட்டாங்களே, இது யார் வேலையா இருக்கும்னு ஆளுக்கு திட்டுறாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் மாயா அந்த வீட்டுக்கு வந்தா பாரு, இவனால தான் வந்ததுல இருந்தே நம்ம குடும்பம் அசிங்கப்பட்டே நிக்குதுன்னு பத்மா ஒரு பக்கம் மாயாவை திட்டுறாங்க. எங்க அண்ணன் எப்பவுமே ஊருக்குள்ள தலை நிமிந்து கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்குதுன்னா அதுக்கு காரணமே இந்த மாயாதாங்கிறாங்க பத்மா. பத்மா, நீ வாய்க்கு வந்தபடி பேசாதீங்கிறாங்க ஜானகி. போது நிறுத்துங்க, நீ எப்ப பார்த்தாலும் மாயா மாயான்னு மாயாவை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க. இன்னைக்கு எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இதை பத்தி நீங்க கொஞ்சமாச்சும் கவலைப்பட்டீங்களான்னு பத்மா ஒரு பக்கம் அதிகாரம் பண்றாங்க. நகை எப்படி மாறி இருக்கணும் இதை பத்தி பேசுறதை விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறிய பத்மா, உண்மை என்னங்கிறத நிரூபிச்சு எப்படி நான் அண்ணனை கூட்டிட்டு வருவேன்னு தெரியலையே அப்படின்னு சிவராமன் ஒரு பக்கம் புலம்புறாங்க. டேய் சிவா, உங்க யாருக்குமே இன்னுமா சந்தேகம் வரல? இவன் மாயா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன்டா. அவங்க அப்பாவுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் தேவைங்கிறதுக்காக இந்த மாயாலாம் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கா. நகையை பூரா திருடுனது அவளாத்தான் இருக்கணும். நகையெல்லாம் திருடி அதை பணமாக்கி அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிட்டு போல் நகையை கொண்டு வந்து வச்சிருக்கா அந்த மாயா. எனக்கு நல்லா தெரியும். அவளும் அவங்க அப்பாவும் போன்ல பேசிட்டு இருந்ததை நான் காதார கேட்டேங்கிறாங்க பத்மா. பத்மா சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்வதி மட்டும் இந்த உண்மை என்னங்கிறது நமக்கு மட்டும்தானே தெரியும்னு வேற யாருக்குமே தெரியாதுல்ல. அண்ணி சொல்ற மாதிரியே நாமளும் மாயா பேர்லயே திருட்டுப்பட்ட சுமத்திடலாம், எப்படியும் இதுல இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க பார்வதி. ஆமாமா, மாயாவோட மொழியும் நடவடிக்கையும் சரியில்லை. அவ தான் இந்த நகையை எடுத்திருப்பா. வீட்டுல வேற யாரும் அதை தொற்றுக்க மாட்டாங்கன்னு பார்வதி ஒரு பக்கம் அடிச்சு சொல்றாங்க. ஜானகிக்கு சரியான கோவம் வருது. பார்வதி, பத்மா, நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறீங்களான்னு கேக்குறாங்க. மாயாவை யாராவது தப்பா பேசுறீங்க, நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க. என்ன நீ எப்ப பார்த்தாலும் மாயா மாயான்னு மாயாவுக்கே சப்போர்ட் பண்றீங்களே, அப்ப இந்த நகை எப்படி மாறி இருக்கும்? இவ்வளவு நாளா இருந்த நகை இப்ப திடீர்னு காணாம மாறி இருக்குன்னா அதுக்கு புதுசா வந்தவங்களா தானே காரணமா இருக்க முடியுங்கிறாங்க. அந்த நகை எப்படி போயிருக்கும்னு எனக்கு தெரியுங்கிறாங்க ஜானகி. பார்வதி திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ, அக்கா கண்டுபிடிச்சிருப்பாங்களா இல்ல நம்ம எடுத்ததை பார்த்துருப்பாங்களா அப்படின்னு பயந்து வேத்து குப்புன்னு வேத்து நிக்கிறாங்க. அண்ணி என்ன சொல்றீங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சிவராமன் ஒரு பக்கம் பதட்டப்படுறாங்க. எனக்கும் தெரியும் சிவராமா, யாருங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்கன்னா நல்லது. இல்ல என் கோவத்தை கிளறி அவங்க கேட்க வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா நான் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க ஜானகி. அண்ணி யாருன்னு சொல்லுங்க, அவங்க தோலை ஒரு சுப்பு கண்டம் போட்டுற யாருன்னு சொல்லுங்க அண்ணிங்கிறாங்க. சிவராமன் சரியான கோவத்துல இருக்காங்க. என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரு சிவா, இரு அப்படிங்கிறாங்க ஜானகி. பார்வதியை கூப்பிடுறாங்க. அவள் எதுக்குங்க நீ கூப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க சிவராமன். பார்வதி, இங்க இருந்த நகை எப்படி போச்சுன்னு கேக்குறாங்க. அண்ணி அவளுக்கு எப்படி தெரியும், அவ இங்க எடுத்தா அப்படிங்கிறாங்க சிவராமன். சிவராமா, நீங்க கொஞ்சம் கம்மன் இருங்க, இப்ப உண்மை வெளியே வரப்போது வாருங்கிறாங்க ஜானகி. அக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என்னைய பார்த்தா இப்படி கேக்குறீங்க? நான்லாம் அந்த நகையை பார்க்கலிங்கிறாங்க பார்வதி. பார்வதி, சாமிக்கு முன்னாடி நின்று கேட்கிற உண்மையை சொல்லிருங்கிறாங்க. அக்கா, மாயா எடுத்ததை மறைக்கணுங்கிறதுக்காக நீங்க என் பேர்ல பழி போடுறீங்களான்னு கேக்குறாங்க பார்வதி. திரும்ப திரும்ப போய் பேசாதா பார்வதி, உண்மை என்னங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பலார்னு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க பார்வதி. வீட்டு போன பார்வதி கண்ணத்துல கை வச்சு அப்படியே கண்ணன் சவக்கா அப்படி பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்வதி பாவமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்லு, அந்த நகையை நீ தானே எடுத்த? அக்கா என்ன பேசுறீங்க அப்படின்னு மறுபடியும் மறைக்க பாக்குறாங்க பார்வதி. எல்லாம் தெரியும் பார்வதி, திரும்ப திரும்ப நீ பூஜை ரூமுக்கு முன்னாடி வந்து நின்று சாமி கும்பிட்டு இருக்கும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நாள் இல்லாம திருநாளா இன்னைக்கு இத்தனை முறை வந்து சாமி கும்பிடுறாளேன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. அதனாலதான் பார்வதி நான் ஹாலியே படுத்திருந்தேன். அசந்த நேரத்துல நீ தான் அந்த நகையை தூக்கி இருக்கணும், உன்னை தவிர வேற யாரும் எடுத்திருக்க முடியாதுன்னு ஜானகி உறுதியா சொன்னதும் ஐயோ அக்கா என்ன மன்னிச்சிடுங்கன்னு கை காலை பிடிச்சு கெஞ்சுறாங்க பார்வதி. அண்ணி என்ன சொல்றீங்க, நகை திருடுனதும் பார்வதியா? பார்வதி, உனக்கு எதுக்குடி இந்த வேலை? ஏண்டி எங்க அண்ணனை மாட்டி விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னையா அப்படின்னு சொல்லிட்டு சிவவும் வந்து பார்வதியை பலார்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. எங்க குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம், ஊருக்கு முன்னாடி எங்க அண்ணன் எவ்வளவு ஒரு அதிகாரத்தோடும் கௌரவமா மான மரியாதை அந்தஸ்தோட எப்படி தலை நிமிர்ந்து வந்த அண்ணன் இன்னைக்கு திருட்டு பழிய சுமந்து தலை குனிஞ்சு இன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போறாங்க. அப்ப கூட நீ பேசாம அமக்கமா இருந்துட்டியல்ல, எங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்த நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற அளவுக்கு தாம் தூம்னு குதிக்கிறாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேங்கிறாங்க ஜானகி. அண்ணி இன்னும் என்னங்க நீ இவகிட்ட பேச்சு? நகையை ஏன் எடுத்தா, எதுக்கு எடுத்தா, என்ன காரணங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். இவன் இந்த வீட்டுல இனிமே 6 நிமிஷம் கூட இருக்கிறக்காக அது எங்க அண்ணனுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து இவ இனிமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுங்கிறாங்க சிவராமன். சிவா, நீ கொஞ்சம் அமைதியா இரு, இவளா செய்யல, இவளுக்கு பின்னாடி யாரோ இருந்ததா இந்த வேலையை பார்த்திருக்காங்க, அது யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. சொல்லடி, யார் சொல்லி செஞ்சா அப்படின்னு சிவராமன் ஒரு பக்கம் மிரட்டுறாங்க. பார்வதி, உண்மை என்னன்னு நீயா சொல்ல போறியா இல்ல போலீஸ்னு வந்து விசாரணை பண்ணும்போது அப்ப போலீஸ் கொண்டு போய் வச்சு விசாரிப்பாங்களே அந்த விசாரணையில தான் நீ உண்மையை சொல்வேன்னு இருக்கிறியா? என்ன சொல்ல போறேன்னு கேக்குறாங்க ஜானகி மாயாவும். மிரண்டு போன பார்வதி கையெடுத்து கும்பிட்டு உண்மையை சொல்லிடுறேன்க்கா, என்ன விட்டுருங்கிறாங்க. எங்க மாமா சொல்லித்தான் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கக்கான்னு அழுகுறாங்க பார்வதி. எங்க அண்ணனை அசிங்கப்படுத்தி ஏண்டி அந்த நகையை உங்க மாமாவுக்கு எடுத்து கொடுத்து இதனால உனக்கு என்ன நீ வர வேண்டியதுன்னு கேக்குறாங்க சிவராமன். மாமா கோயில் பொறுப்பே எதுவும் வேண்டான்னு ஒதுங்கிட்டாங்க, ஆனா அக்கா விடுவேனான்னு அக்கா அந்த பதவியும் பொறுப்பையும்
ஏத்துக்கிட்டாங்கல்ல, அந்த பதவியும் பொறுப்பும் உங்களுக்கு தான் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதை நீங்களும் ஏத்துக்கல. அதனால தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். அக்கா பரிவட்டம் கட்டுறதும் நகையை சாத்துறதும் இது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. அந்த பொறுப்பும் பதவியும் மாமாவுக்கு அடுத்தது உங்களுக்கு தான் வரணும்னு நான் ஆசைப்பட்டதுனால தாங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேங்கிறாங்க பார்வதி. எவ்வளோ பெரிய சபையில நீ ஆசைப்பட்ட காரணத்துக்காக எங்க குடும்பத்தையே இப்படி அசிங்கப்படுத்திட்டியடி அப்படின்னு அடிக்கிறாங்க சிவராமன். சிவா கொஞ்சம் அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாங்க ஜானகி. இவங்க மாமா லிங்கத்தோட பேச்சை கேட்டுதான் இவ இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கா. இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் மறுபடியும் மறுபடியும் கொடுத்த நகையை சத்தமில்லாம வாங்கிட்டு வந்து வைக்கிறது தான் மரியாதை. இப்ப என்ன செய்ய போறேன்னு கேக்குறாங்க ஜானகி. உங்க மாமா கையில தாண்டி கொடுத்த, உடனே உங்க மாமாவுக்கு போன் பண்ணடி, உடனே கொண்டு வந்து வச்சே ஆகணுங்கிறாங்க சிவராமன். பார்வதி உடனே லிங்கத்துக்கு போன் பண்றாங்க. லிங்கம் கேள்விப்பட்டதும் ஐயோ உண்மை தெரிஞ்சிருச்சா, நீ மாட்டிக்கிட்டியா, சரி இரு நான் புவனேஸ்வரி கிட்ட தான் கொடுத்துருக்கேன் வாங்கிடுறாங்க. லிங்கம் புவனேஸ்வரிக்கு போன் பண்ணி நம்ம நினைச்ச மாதிரியே ரகுராம் குடும்பத்தை அசிங்கப்படுத்தியாச்சு, அவனை அரெஸ்ட் பண்ணின்னு போயிட்டாங்க. திரும்பவும் அந்த நகையை நீங்க எனக்கே கொடுக்கறதானே நியாயம், அந்த நகையை கொடுங்கன்னு கேக்குறாங்க லிங்கம். நீங்க சொன்ன மாதிரி நான் ஒன்னும் ஏமாத்திரவில்லை, அந்த நகையை உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். நான் நினைச்சது நடந்துருச்சல, பஞ்சாயத்துல இன்னும் நியாயத்தை போடுவோம். அதுக்கப்புறம் ரகுராம ரொம்பவே அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமா அந்த நகையை நான் உங்ககிட்ட கொடுக்குறேங்க. என்னங்க நியாயம், இந்த தடவை ரகுராம அசிங்கப்படுத்தியாச்சு, நீ நான் கேட்கும்போது நீங்க அந்த நகையை கொடுக்கணுமில்ல, நீங்க கொடுத்தே ஆகணுங்கிறாங்க. புவனேஸ்வரி அந்த நகையை போய் பாக்குறாங்க, அங்க பீரோவுல நகை இல்ல. கார்த்தி அப்பவே ஆட்டைய போட்டாரு, அது கார்த்தி தான் எடுத்தாங்கன்னு புவனேஸ்வரிக்கும் தெரியாது, பசுபதிக்கும் தெரியாது. அச்சோ என்னென்ன இது, வெச்ச நகையை காணுமேங்கிறாங்க புவனேஸ்வரி. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வச்சோம், வெச்ச நகையை காணுமேனு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. பார்வதி சிவராமனுக்கு பயந்துகிட்டு உடனே ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. உடனே லிங்கத்தை கூப்பிட்டு எல்லாரும் கேட்டு பாக்குறாங்க. லிங்கம் என்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. சிவராமன் ஜானகி இவங்க எல்லாருமா சேர்ந்து உடனே பஞ்சாயத்து வச்சாகணும் அப்படின்னு பஞ்சாயத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு நிறுத்துறாங்க. அப்ப பார்வதியை உண்மை என்னங்கிறது கேட்கும்போது, நான் எங்க மாமா கிட்ட தான் கொடுத்தேன், என் புருஷனுக்கு பதவி வேணுங்கிற ஆசையில தான் நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன்னு அழுகுறாங்க பார்வதி. நீங்க தானே நகையை வாங்கியிருக்கீங்க, இப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க. பார்வதி என்ன கனவு கண்டாளா, பார்வதி என்கிட்ட கொடுத்ததுக்கான சாட்சி ஏதாவது இருக்கா, புவனேஸ்வரி லிங்கத்தை பார்த்து எக்காரணத்தை கொண்டு இந்த உண்மையை உடைச்சிடாத, நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி மகாலிங்கத்துக்கிட்ட கெஞ்சுறாங்க, மாமா நான் உங்ககிட்ட தானே கொண்டு வந்து கொடுத்தேன், நீங்க என்ன சொன்னீங்க, ஊருக்கு மத்தியில எனக்கும் என் புருஷனுக்கும் கௌரவத்தை தேடித்தரேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன மாமா நகையை பார்க்கவே இல்லைன்னு சொல்றீங்களே, ஏன் மாமா இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டு அழுகுறாங்க பார்வதி. இப்ப என்னதான் நீங்க முடிவு சொல்ல வரீங்கன்னு ஊர்க்காரங்க கேக்குறாங்க. எனக்கு அந்த நகைக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பார்வதியோட வாழ்க்கை அந்த இடத்துல நிக்குது, யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. மாயா தான் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. என்ன சொல்ல போறாங்க, என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.